ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபலூடா தாங்க. வீட்டிலே நார்மல் ஃபலூடா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபலூடா தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ காசு கொடுத்து போய் நீங்கள் வெளியே சாப்பிட்றதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கும். ஸோ நம்ம இதை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் போல் பால் வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க, சர்க்கரை போட்டு. அதுக்கப்புறம் நட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேமியா வந்து நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெள்ளை சேமியாவாக இருந்தாலும் ஓகே தான், ரோஸ்டட் சேமியாவாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதில் ரோஸ் எசன்ஸோ இல்லை எதுவுமே வந்து சேர்க்கல. நான் ஜஸ்ட்டு ஜெல்லி வந்து ஒரு 2-3 பீசஸ் மட்டும் இருந்துச்சு, அது நான் வந்து சும்மா சேர்த்துருக்கேன் கலருக்கோசரம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லியை வந்து போட்டுட்டு அப்புறம் சியா சீடு வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சியா சீடு ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து சியா சீடு, அதுக்கப்புறம் சேமியா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து எசன்ஸ் வேணும், நான் வந்து இப்போ ரோஸ் எசன்ஸோ இல்லை ஏதோ நீங்கள் பாலுக்கு போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதில் நம்ம போட்டிருக்கிறதுன்னு பார்த்திங்க மெயினாக அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம் தாங்க தேவை. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது வந்து நீங்கள் உங்கள் கடையில் பக்கத்து கடையில் வாங்கிக்கோங்க. நம்ம போய் ஒரு ஃபலூடா வந்து ஒரு 120 ரூபாய்க்கு கொடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு பாக்ஸே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு இதுதான். சியா சீடு, சேமியா, நட்ஸு, ஐஸ்கிரீமு, அவ்வளோதான் இதில் வந்து இருக்கிறதே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக. நான் வந்து இது பால் தான் ஊற்றிருந்தேன். பால் வந்து சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க, அதை ஆற விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி லேயர்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாலையும் ஊற்றிக்கோங்க. திரும்பவும் இந்த லேயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் அண்ட் சியா சீட், அப்புறம் சேமியா, நட்ஸு, இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து சும்மா அப்படியே மேலே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபலூடா ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.